ஓம் சக்தி. சக்தியில் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சக்தியில் இந்த ஆரை மோகனுடைய தாயார் மறுபடியும் இவருக்கு கண்டமெல்லாம் வருதுங்க. இவர் எந்தாவதுங்க எப்படின்னு பாருங்கள். இவர் வந்துங்க இருமுடி கொண்டுகிட்டு குடும்பத்தோடு போய் மருவத்தூரில் இருமுடி செலுத்திட்டு இருக்காரு. அப்போ பொது தரிசனம் கொடுக்குறாங்க. அந்த பொது தரிசனத்தில் போகிறாரு. அப்படி போகும் பொழுதுங்க கிட்டத்தட்ட ஒரு 10-50 அடி தூரத்தில் இவர் வரும்பொழுதே அம்மா அவர்கள் இவங்க குடும்பத்தை அப்படியே பார்த்து கண்ணீர் விட்டுக்கிட்டு 2 கையும் தூக்கி ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. இவருக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா அது அம்மா இவ்வளோ தூரத்தில் இருக்கிற நம்மளை பார்த்து நம்ம குடும்பத்தை பார்த்து கண்ணீர் விட்டு ஆசீர்வாதம் பண்ணுறாங்களே அப்படின்னு நினச்சிருக்கார். அதுக்கு அர்த்தம் பின்னால் தான் தெரியுதுங்க. என்னாச்சுன்னாங்க எல்லாம் ஊடு வந்து சேர்ந்தாங்க. நிலமா இருமுடி செலுத்திட்டு இந்த பாட்டி பால்காரன் வந்து பெல் அடிக்கவும் பால் வாங்குறதுக்காக வெளியே வந்தாங்க. போசி எடுத்துக்கிட்டு பால் வாங்கிட்டாங்க. அதை கொண்டு வந்து டைனிங் டேபிள் மேலே வச்சாங்க. அதுக்கு மேலே மூடி வைக்கிறதுக்கு ஒரு தட்டம் எடுத்துகிட்டு வந்து மூடிடலாம் அப்படின்னு சொல்லி சமையல் கட்டில் போய் தட்டத்திட்டு வந்து மூடி வச்சாங்க. இந்த இடைப்பட்ட நேரத்தில் என்னாச்சு அப்படின்னாங்க மேலே இருந்த 2 பல்லி அந்த பாலுக்குள்ளே விழுந்துருச்சு. அது இந்த பாட்டிக்கு தெரியாது. அப்புறம் அந்த பால் எடுத்துகிட்டு போய் அப்படியே அடுப்பில் வச்சு காய்ச்சி பேர பசங்க 3 பேர். நம்ம மோகனுக்கு வந்துங்க ஒரு பொண்ணு 3 பசங்க. அந்த பசங்களுக்கெல்லாம் பால் ஊற்றி கொடுத்துட்டாங்க. சக்கரை போட்டு ஆற்றி கொடுத்துட்டாங்க. அவங்கெல்லாம் குடிச்சிட்டாங்க. ஆரை மோகனுக்குமே டீ போட்டு கொண்டு வந்து கொடுத்தாங்க. அவர் டேபிளில் வச்சிருமா நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டாரு. இந்த அம்மாளுமே டீ போட்டதில் இது ஒரு டம்ளர் எடுத்து குடிக்குது. ஒரு முடக்கு குடித்த உடனேமே இந்த அம்மா வந்து தலையெல்லாம் சுற்றுதுப்பா, கிருகிருன்னு வருதப்பா அப்படிங்குது. என்னடா ஏதான்னு பார்த்து உடனே கலச தீர்த்தா, இவருக்கு தான் மாமூல் மருந்தா தானுங்க அம்மா மருந்து. கலச தீர்த்தா, விபூதி, சுயம்பு விபூதி, வேப்பலை எல்லாம் கொடுத்தானே சரியாயிருச்சு. இந்த பால் குண்டா செக் பண்ணி பார்த்தாங்க. அந்த பால் குண்டாவுக்குள்ளே இந்த 2 பல்லியினுடைய எலும்புக்கூடு மட்டும் இருக்குது. எப்படி பாருங்க. ஒரு பல்லி விழுந்தாலே 100கணக்கான பேர் வாந்தி மயக்கம் வந்தான்னு சொல்லி பேப்பரில் வருது. இங்கே 2 பல்லி விழுந்து ஒரு அரைப்படி வாலில் அதை காய்ச்சி சாப்பிட்ட பசங்க 3 பேர். இந்த அம்மா ஆரை வேணால் சாப்பிடல. இவர் ஆரை என்ன ஐயோ பசங்க 3 பேர் சாப்பிட்ருக்காங்கல்ல என்ன ஆச்சோ என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு பசங்களே கவனிச்சிட்டே இருக்கார். பசங்க 3 பேரும் படிச்சுட்டு இருக்கானு ஹோம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கானுங்க. அவங்களுக்கு எந்த மாற்றம் இல்லை. நார்மலாக இருக்கானுங்க. எந்த வித பிரச்சனையுமே அவங்களுக்கு உண்டாகலை. எந்த பாதிப்பும் அந்த பள்ளி விஷ பாலை சாப்பிட்டதுனால எந்த பாதிப்பும் அவங்களுக்கு ஏற்படல. அவங்க நல்லா தான் இருந்தாங்க. எந்த பிரச்சனையும் இல்லைங்க. சக்தி தான் அதான் அம்மா பார்வையிலே காப்பாற்றிட்டாங்களா. அங்கே கை 2ஐயும் தூக்கி ஆசீர்வாதம் பண்ணி. எப்படி பாருங்க ஊழ்வினை கொடுமையால் வரக்கூடிய எப்பேற்பட்ட கண்டங்களை எல்லாம் நம்ம பங்காரமாக எப்படி பாருங்க முன்கூட்டியே அதை தடுத்து நிறுத்தி காப்பாற்றுறாங்க. சக்திகளே ஓம் சக்தி.